தனித்து 234 தொகுதிகளும் போட்டி, எவருடனும் கூட்டணி இல்லை. இதுதான் தேர்தல் சம்பந்தமான வியூகம். எல்லா கட்சியினுடைய அந்த கூட்டணி விரும்புகிறார். ஏன்னா அவருக்கு இந்த தேர்தல் ஒரு ஆகப்பெரும் சவாலான தேர்தல். இந்த தேர்தலில் அவர் கட்டாயம் வெற்றி பெற்றே ஆக வேண்டும். திமுகவை முற்றிலுமாக அந்த தேர்தல் காலத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்ற நோக்கோடு இன்றைக்கே, அதாவது நீங்கள் காடுகளை அழிக்கிறீர்கள், எத்தனை மரங்களை நட்டீர்கள் என்ற புள்ளிவரம் அங்கே கிடையாது. புரியுங்களா? அப்போது அந்த காடுகளை அழிப்பதனால எதிர்வரும் உலகம் எதிர்நோக்கக்கூடிய சூழல் என்ன, துன்பங்கள் என்ன? அப்போ 36 லட்சம் வாக்குகளை வாங்கின சீமான் களத்தில் இல்லை அப்படின்னு கேட்டினா, இது ஒரு விதமான ஒரு நயவஞ்சக போக்கு. இதுக்கு பின்னாடி இருக்க சூழ்ச்சி என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க, அந்த கருத்து கணிப்பு? இல்லை, வாக்குகளுக்கு பணம் கொடுக்காமல் வாக்குகள் நாம் தமிழ் கட்சிக்கு 36 லட்சம் விழுகிறது. இது சுதந்திர இந்தியாவில் ஒரு முதல் ஒரு அற்புதமான நிகழ்வு. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ அன்னைக்கு திமுக இருந்தது, அதிமுகன்னு ஒரு கட்சி ஆரம்பித்து உடனே ஆட்சி அமைப்பு கைப்பற்றுகிறது. இன்றைக்கி திமுக, அதிமுக, பாஜக, வெற்றி கழகம், விசிக, 2 கம்யூனிஸ்ட், இவ்வளோ பெரிய நெருக்கடியில் அவரவர்களுக்கான ஒரு வாக்கு வங்கி இருக்குது. குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் முருகன் அவர்கள். வணக்கம். சீமான் அவர்களுடைய அடுத்த கட்ட நகர்வு என்ன தேர்தலுக்கான நகர்வு அப்படின்னு சொன்னீங்கன்னா, எப்பொழுதும் போல திரு சீமான் அவர்கள் ஒரு அற்புதமான ஒரு கோட்பாட்டை முன்னிறுத்தி வருகிறார். தனித்து 234 தொகுதிகளும் போட்டி, எவருடனும் கூட்டணி இல்லை. இதுதான் தேர்தல் சம்பந்தமான வியூகம். அடுத்த கட்டத்தை பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து மக்களுக்கான போராட்ட களத்தில் நின்று அவர்களுக்கான நல உரிமைகளை மீட்டுக் கொடுப்பது, இதுதான் அடுத்த கட்ட நகர்வாக இருக்கும். ஆனால் நீங்கள் யார் கூட கூட்டணி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஒரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது எடப்பாடி அவர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு அழைப்பு விடுத்ததாக சொல்கிறாரு. ஸோ இதை பற்றி நாம் தமிழர் சீமான் அவர்களுமே கூட்டணி குறித்துலாம் மாநாட்டில் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு தகவல்லாம் வெளியாகி இருந்தது. ஸோ இதை பற்றின உங்கள் கருத்து இல்லை? எடப்பாடி அவர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும் இல்லை, அது எல்லா கட்சியினுடைய அந்த கூட்டணி விரும்புகிறார். ஏன்னா அவருக்கு இந்த தேர்தல் ஒரு ஆகப்பெரும் சவாலான தேர்தல். இந்த தேர்தலில் அவர் கட்டாயம் வெற்றி பெற்றே ஆக வேண்டும். திமுகவை முற்றிலுமாக அந்த தேர்தல் காலத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்ற நோக்கோடு இன்றைக்கே, அதாவது சமீப காலத்திலிருந்து அவர் தேர்தல் பிரச்சாரத்தில் நகர்ந்து வருகிறார். அதனால் அவர் நாம் தமிழ் கட்சி மட்டும் இல்லை, அத்தனை தரப்பு கட்சிகளும் அழைப்பு கொடுக்கிறார். நாம் தமிழ் கட்சியினுடைய நிலைப்பாட்டில் திரு சீமான் அவர்கள் பல இடங்களில் பல நேர்காணல்களில் தெளிவுபடுத்தியிருக்கிறார். ஓகே, இப்போ நாம் தமிழர் எப்பவுமே தனித்து தான் போட்டியிடுவாங்க. அதில் ஒரு நேர்காணல் இல்லை, 1000 நேர்காணலில் திரு சீமான் அவர்கள் அதை முன்னிலைப்படுத்தி சொல்லிட்டு இருக்கிறார். ஏனென்றால் பல கட்சிகள், அங்கீகாரம் பெற்ற கட்சிகள் திராவிடத்தோடு கலந்து தன் அங்கீகாரத்தை இழந்து ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய அந்த அபிமானத்தையும் இழந்திருக்கிறது. அந்த சூழ்நிலைக்கு நாம் தமிழ் கட்சியில் தள்ளிவிடக்கூடாது, அதுபோன்ற நிலைகளை நாம் தமிழ் கட்சி வைத்துவிடக்கூடாது என்ற கோட்பாட்டின் பேரில் தான் தனித்து இயக்கம், தனித்து ஒரு தேர்தல் நிலைப்பாடு என்ற ஒரு சூழலில் வந்துட்டுருக்கிறார். இப்போ முன்னாடி ஆடு மாடுகளுக்கான மாநாடு நடத்தியிருந்தார். அதில் ஆவேசமாக சில விஷயங்கள் பேசியிருந்தார். அது எல்லாருமே கேலி கிண்டல்லாம் பண்ணியிருந்தாங்க. அப்படி பண்ணியுமே இப்போ மரங்களுக்காக மாநாடு நடத்த போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதை பற்றின கருத்து? அதாவது ஒரு உயிரினங்களுக்கான அந்த உரிமையை பேசுவது கேலி கூத்தாகத்தான் அதை புரியாத மனிதர்களுக்கு தோன்றும். இப்போ நீங்கள் சமீபத்தில் பாராளுமன்றத்தினுடைய நிகழ்வுகளை நீங்கள் சந்திக்கிறீங்களா அல்லது பார்க்குறீங்களான்னு தெரியல. 21/7/2025, அதாவது முந்தா நாள் பாராளுமன்றத்தினுடைய மழைக்கால கூட்டத்தொடர் நடக்குது. அதில் முதல் கேள்வி நேரத்தில் ஒரு காங்கிரஸினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கேட்குறாங்க, காடுகளை அழித்து கொண்டு இருக்கிறீர்களே, விடைய சென்றால் ஆக்சிஜனுடைய, அதாவது அந்த பிராணவாயுனுடைய சூழல் எதிர்காலத்தில் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு அந்த கேள்வியை கேட்கும்போது அதை தான் அவங்களே சொல்கிறாங்க. இப்போ இருக்கிற பாரதிய ஜனதா அரசே சொல்லுது. அதுக்கு சரியான ஒரு புள்ளிவரத்தை நான் சொல்கிறேன். இதை மத்திய சுற்றுச்சூழல் இணை மந்திரி கீர்த்திவர்தன் ஒரு பதில் சொல்கிறார். 2016 ஏப்ரல் 1 2024 அக்டோபர் வரையில் கிட்டத்தட்ட 1,73,984 ஹெக்டேர் காடுகளை
காடுகள் சாராத தொழில்களுக்கு அழிப்பதற்காக மத்திய அரசு அனுமதி கொடுத்துருக்கிறது. சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். 1,73,00,000 மேற்பட்ட ஹெக்டேர் நிலங்களை மத்திய அரசு காடுகள் சாராத தொழிற்சாலைகள், சுரங்கங்கள், இந்த நீர் சம்பந்தமான நிகழ்வுகளுக்கு இவங்க கொடுத்துருக்காங்க. நீர் மின்னாற்றல் இது போன்ற நிகழ்வுகளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போது மத்திய அரசு ஒத்துக்குது. இத்தனை லட்சம் ஏக்கரை காடுகளை நாங்கள் காடுகள் சேராத அல்லது சாராத அந்த தொழில் நிறுவனங்களுக்கு நாங்கள் ஒப்பந்தம் போட்டிருக்கிறோம். அதை பாராளுமன்றத்திலே மத்திய இந்த இணையமைச்சர், சுற்றுச்சூழல் இணையமைச்சர் சொல்கிறார். அப்படின்னும் போது இதை அழித்து அந்த தொழிற்சாலைகளை தொடங்குவதனால மானுடத்தினுடைய நலன் கெடுகிறது, காற்று மாசு அதிகமாகிறது, தட்பவெப்பநிலை சூழல் மாறுகிறது. இவற்றை எடுத்து பேசக்கூடிய ஒரு ஆகப்பெரும் இந்திய நிலப்பரப்பில் இருக்கிற ஒரு தலைவர் திரு சீமான் என்பதை நம்ம இங்கே சுட்டி காட்டுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, தோல்வியை ஒப்புக்கிற அரசு, அது மத்திய அரசோ மாநில அரசோ, இந்த தோல்விக்கான காரணத்தை கண்டு நிவர்த்தி செய்யக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து செஞ்சிட்ருக்கணும். நீங்கள் காடுகளை அழிக்கிறீர்கள், எத்தனை மரங்களை நட்டீர்கள் என்ற புள்ளிவரம் அங்கே கிடையாது. புரியுங்களா? அப்போது அந்த காடுகளை அழிப்பதனால எதிர்வரும் உலகம் எதிர்நோக்கக்கூடிய சூழல் என்ன, துன்பங்கள் என்ன என்பதை ஒரு உயிரற்ற ஒரு ஜீவராசியினுடைய குரலாக நாம் தமிழ் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அங்கே ஒலிக்கிறார். இது மக்களிடத்தில் ஒரு ஆகப்பெரும் விழிப்புணர்வு தரும். இது 3 நாளைக்கு முன்னாடி பாராளுமன்றத்தில் பேசப்பட்ட ஒரு நிகழ்வு. புரியுதுங்களா? அப்போ ஒரு 10 ஆண்டுகளுக்கு 2 கோடிக்கு மேற்பட்ட ஹெக்டேர் நிலங்களை, காடுகளை இந்திய பெருங்கண்டத்தில் அழிக்கிறார்கள் என்றால் எதிர்காலத்தில் காடுகளுடைய நிலைமை என்ன இருக்கும்? மரங்கள் காடுகளில் இருக்கிற நகரங்களில் இருக்கிறதா என்பதை நீங்களே புரிஞ்சுக்கிங்க. 33% காடுகள் இருக்க வேண்டிய இந்த இந்திய பெருங்கண்டத்தில் 22% காடுகள் இருக்கு. அப்போ தட்பவெப்ப சூழ்நிலை மாறுதல் இல்லையா? அதற்கான ஒரு பொருளாக தான் திரு சீமான் அவர்கள் அடுத்த முன்னேற்பாடு செய்கிறார். இப்போ மரங்களுக்கு மாநாடு நடத்துறதுக்கு பதிலாக மரக்கன்றுகளை நடலாம், இல்லைன்னா விழிப்புணர்வுகள் ஏற்படுறதுக்காக பேசலாம். இந்த மாதிரி விஷயங்கள் அது மரக்கன்றுகளை கொடுத்து அந்த மாதிரி பண்ணலாமே. மாநாடு அதுதான் நாம் தமிழ் கட்சியினுடைய தோழர்கள், நண்பர்கள் 1 கோடிக்கு மேற்பட்ட பனை விதைகளை ஊன்றி இந்த தமிழக நிலப்பரப்பில் மரங்களை உற்பத்தி செய்திருக்கிறார்கள். புரியுதுங்களா? இந்த பசுமை திட்டங்களில் ஒரு சில நிகழ்வுகளை இந்த தோழர்கள், நாம் தமிழ் கட்சியினுடைய தோழர்கள் தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறார்கள். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதையும் செய்கிறாங்க. அதற்கு நேரெதிராக செய்யக்கூடிய செயல்பாடுகளுக்கு குரலையும் கொடுக்குறாங்க. நம்ம இப்படி தான் கொண்டு போகணும் அரசியல். அரசியல் என்பது வெறும் ஆர்ப்பாட்டம் போராட்டங்கள் அல்ல. அரசியல் என்பது நீரில் இருக்கிறது, மரங்களில் இருக்கிறது, மலைகளில் இருக்கிறது, மாடுகளில் இருக்கிறது. இது கேலி கூத்தாகிறது என்றால் இதில் ஆய்வு செய்யலைன்னு அர்த்தம். பயன் குன்றும் அறுதொழிலோர் நூல் மறப்பர், அறுதொழிலோர் தொழில் மறப்பர், காப்பான் காவலனில் ஒரு குரல் இருக்கு. ஆடுற அந்த பசுவனுடைய பயன் குன்றும், அறுதொழிலோர் நூல் மறப்பர், காப்பான் காவானில் என்ற ஒரு குரல் என்னன்னா, அரசன் சரியான முறையில் மக்களை காக்கவில்லை என்றால் அதாவது பசுனுடைய பயன்கள் குன்றும் என்று வள்ளுவம் சொல்கிறார். அப்போ ஆவுக்கான ஒரு குரலற்ற ஒரு ஜீவராசிகளான குரலாக திரு சீமான் அவர்கள் அந்த இடங்களில் ஒலிக்கிறார். இது கேலி குத்தலாம் இல்லை. இது பெரும் அறிவார்ந்த மனிதர்கள் நினைத்து பார்க்கும்போது ஒரு அற்புதமான செயல்பாடாக தான் நாம் தமிழ் கட்சியினுடைய நிர்வாகிகள் நினைக்கிறோம். இப்போது நாம் தமிழர் கட்சி, அதாவது தமிழ்நாட்டிலே 3வது பெரிய கட்சி அப்படின்னு சொன்னால் நாம் தமிழர் கட்சி தான். ஆனால் இப்போது நடக்கிற கருத்து கணிப்பு எல்லாமே தமிழக வெற்றி கழகம் தான் 3வது இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, 3வது பெரிய கட்சி அப்படின்னு எதன் அடிப்படையில் சொல்கிறாங்க? கருத்து கணிப்பு எடுக்கிறாங்க. ஸோ அதில் விஜய்க்கு ஆதரவு அதிகமாக இருக்குது. அதாவது வெகு மக்களுடைய ஆதரவு, அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இருக்கிற கிட்டத்தட்ட 6 கோடி வாக்காளர்கள்ட்ட குறைந்தபட்சம் ஒரு 30-40% வாக்காளர்கிட்ட நீங்கள் அந்த கருத்து கணிப்பு எடுத்து அதை பிரதிபலிச்சிங்கன்னா ஒருவேளை அது உண்மையாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா, கருத்து கணிப்பு மாவட்டத்துக்கு ஒரு 100 பேர் எடுப்பாங்க. அவர்கள் யார் என்னன்றது நமக்கு தெரியாது. ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். தேர்தல் ஆணையம் எப்படி ஒரு கட்சியினுடைய பலத்தை வரையறுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாக்குகளை வைத்து வரையறுக்கிறது. அப்போ 36 லட்சம் வாக்குகளை வாங்கின சீமான் களத்தில் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு விதமான ஒரு நயவஞ்சக போக்கு. தேர்தல் காலத்தில் சீமானை அப்புறப்படுத்த வேண்டும், சீமானை ஒரு காட்சி பொருளாக வைத்திருக்கக்கூடாது என்ற சூழல் தான் கொண்டு போகிறாங்க. எந்த தேர்தலையும் சந்திக்காத, எந்த ஒரு ஆர்ப்பாட்ட போராட்டம் கலந்து மக்கள் நலனை ஈர்க்காத,
வெறும் கூட்டத்தை வைத்துக்கொண்டே எப்படி இந்த நாட்டினுடைய 3வது பெரிய கட்சியாக திரு விஜய் அவர்கள் இருக்க முடியும்? நீங்கள் சொல்லுங்கள். அதனால் எங்களை பொறுத்தவரையில் 3வது கட்சி 4வது கட்சியெல்லாம் அந்த இடங்களை பிடிப்பதற்காகலாம் நம்ம கட்சி நடத்தலை. நாம் ஆகப்பெரும் தமிழ் பூர்வடி மக்களுடைய நிலப்பரப்பில் ஆட்சிமை கைப்பற்றுவதற்கான அரசியல் செய்து கொண்டு இருக்கிறோம். இந்த 3-2 இந்த இடத்துக்கெலாம் அங்கே இடம் இல்லை. அதனால் அவர்கள் சொல்வது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த அரசியல் எதிர்கொள்ள முடியாத ஒரு சூழலில் இருக்கிறதுனால அதை சொல்லுவாங்க. அதை நம்ம பொருட்படுத்த வேண்டியதில்லை. இதுக்கு பின்னாடி இருக்க சூழ்ச்சி என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க இந்த கருத்து கணிப்பு? இல்லை, வாக்குகளுக்கு பணம் கொடுக்காமல் வாக்குகள் நாம் தமிழ் கட்சிக்கு 36 லட்சம் விழுகிறது. இது சுதந்திர இந்தியாவில் ஒரு அற்புதமான நிகழ்வு. அப்போ 36 லட்சம் வாக்குகளை வாங்கின சீமான் களத்தில் இல்லை அப்படின்னு கேட்டினா, இது ஒரு விதமான ஒரு நயவஞ்சக போக்கு வரலாறுகளாக இருக்குது. 1957, 52, 62 இது போன்ற தேர்தலில் கூட மினிமம் குறைந்தபட்சம் ஒரு தொகுதிக்கு 2 லட்சம் 3 லட்சம் செலவு செய்திருக்கிறார்கள் அந்தந்த காலகட்டங்களில். இப்போ 62லாம் காங்கிரஸ் பண்ணும், 57லையும் காங்கிரஸ் செய்திருக்கிறது, புரியுதுங்களா? 67 திமுக செய்தது. அப்போ ஒவ்வொரு இடங்களிலுமே ஒரு சில பொய்யான வாக்குறுதிகள், ஒரு படி நிச்சயம் 3 படி லட்சியம். ஆனால் 2 மாதத்தில் அந்த செயல்பாடுகள் பொய்த்து போய்விட்டது. அந்த வாக்குறுதியும் பொய்த்து போய்விட்டது. செலவுகள் அங்கே செய்து தான் ஆட்சிமை கைப்பற்றப்படுகிறது. வாக்குகள் துட்டை கொடுத்து காசை கொடுத்து பெறுகிறார்கள் ஒழிய மக்கள் அளிக்கலை. இங்கே நாம் தமிழ் கட்சிக்கு வாக்குகள் அளிக்கிறார்கள். காரணம் என்னென்னா சரியான கோட்பாடு. அப்போ ஏன் நாம் தமிழரால் ஜெயிக்க முடியல எப்படின்னு கேட்டிங்கன்னா, 1949 செப்டம்பர் 17 திமுக கட்சி துவங்குது. எப்போ ஆட்சி பிடிச்சது? 67 ஆட்சி பிடிக்குது. ஒரு கால இடைவெளி இருக்கணும், கொள்கையில் சரியாக கொண்டு போய் சேர்க்கணும். இன்னும் 12,520 கிராமங்களில் இந்த கிராம மக்களுடைய புரிதலை இன்னும் நாம் தமிழ் கட்சி கொண்டு போய் சேர்க்கணும் என்பது என்னுடைய பார்வை. நகர்ப்புறங்களில் இன்னும் புரிதல் உள்ள மனிதர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் வீட்டை விட்டு வெளியே வாக்களிப்பதற்கான சோம்பேறித்தனம் இருக்கிறார்கள். கடந்த பாராளுமன்ற தேர்தல் 2024 சென்னையில் 60%, 55% வாக்குகள் தான் பதிவாயிருக்கு. ஆக இந்த வாக்களிக்கக்கூடிய சூழலை மேம்படுத்தணும். அப்படி மேம்படுத்தி வரும்பொழுது நிச்சயமாக எதிர்வரும் காலங்களில் கால அளவு பிடிக்கும். ஏன்னா ஒரு நிதானமான பயணம் ஒரு அற்புதமான ஒரு வெற்றியை பெறும். உடனடியாக வெற்றி பெறுவதற்கெல்லாம் வாய்ப்பில்லை. எந்த கட்சியுமே அது வாய்ப்பில்லை. கட்சி ஆரம்பித்த அடுத்த ஒரு காலகட்டங்களில் அப்போ இருந்தது. எம்ஜிஆர் ஆரம்பிக்கும் போது போட்டிகளுக்கு கட்சி கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ அன்னைக்கு திமுக இருந்தது, அதிமுகன்னு ஒரு கட்சி ஆரம்பித்து உடனே ஆட்சி அமைப்பு கைப்பற்றுகிறது. இன்றைக்கி திமுக, அதிமுக, பாஜக, வெற்றி கழகம், விசிக, 2 கம்யூனிஸ்ட், இவ்வளோ பெரிய நெருக்கடியில் அவரவர்களுக்கான ஒரு வாக்கு வங்கி இருக்குது. இந்த நெருக்கடியிலும் ஒரு 36 லட்சம் வாக்கை தூய்மையாக வாக்குகளுக்கு பணம் கொடுக்காமல் வாங்கியிருப்பது என்பது நாம் தமிழ் கட்சியினுடைய சித்தாந்தத்திற்கிடைய வெற்றி. நிச்சயமாக எதிர்காலத்தில் வெற்றி பெறுவோம். இப்போது சீமான் அவர்களே என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, திமுகவை தோற்கடிக்கிறதுக்கு ஓரணிலாம் தேவையில்ல, ஒரே ஒரு கட்சி நாம் தமிழரே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்போ எதிர்கட்சின்னு பார்த்தா அதிமுகவை தான். அதிமுகவை விட இப்போ நாம் தமிழருக்கு செல்வாக்கு அதிகமாக இருக்குன்னு சொல்கிறீங்களா? இல்லை, அப்படி சொல்ல முடியாது. செல்வாக்கு என்பது வாக்குகள் வைத்து தான் செல்வாக்கு பிரதிபலிக்கணும். மக்கள் செல்வாக்கு என்பது வாக்குகள் வைத்து தான். இப்போ அவங்க ஒரு 66 சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க, இது சட்டமன்ற உறுப்பினர்கள் கிடையாது. அதே வேளையில் 67 பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் அதிகபட்சமான வாக்குகளை பெறுகிறது, 41% வாக்குகளை பெறுகிறது. திமுக 40% வாக்குகள் தான் பெறுகிறது. ஆனால் அது ஆளுங்கட்சியாக வருது. ஆக நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டினா, வெகு மக்களுடைய அபிமானத்தை பெற்ற கட்சி செல்வாக்கு பெற்ற கட்சி, வெகு மக்கள் அபிமானத்தை பெறாத கட்சி செல்வாக்கு அற்ற கட்சி அப்படின்னா நீங்கள் பகுத்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எதிர்காலத்தில் எந்த சித்தாந்தம் உறுதியாக இருக்கிறதோ, எந்த சித்தாந்தம் நிலை பெறுமோ, அந்த சித்தாந்தத்தை வைத்திருக்கிற கட்சி வெகு மக்களுடைய அபிமானத்தை, அபிப்பிராயத்தை, வாக்குகளை எதிர்காலத்தில் பெறும். உதாரணம் 2006 தேமுதிக அதிகபட்சமான பிரமிப்பான ஒரு வாக்கு வங்கியை பெற்றது. இன்றைக்கு அதனுடைய சூழல் என்ன? நம்ம அப்படி தான் பார்க்கணும். அப்போ நாங்கள் தொடர்ந்து 2016 படிப்படியான ஒரு நிலைப்பாட்டில் வாக்குகளை அதிகரிச்சுட்டு வரோம். கரைந்து போகாமல் இருப்பதற்கான கடமைகளை செய்து கொண்டு இருக்கிறோம். கரைந்து போக வேண்டும் நினைக்கின்ற எதிர்கட்சிகள் தான் அவதூறுகளை பரப்பி கொண்டு இருக்கிறது. ஆனால் நாம் தமிழர் கட்சியிலிருந்து நிறைய பேர் வெளியே வந்ததுனால இது நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பின்னடைவு அப்படின்ட்டுலாம் சொல்கிறாங்க. இல்லை, நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பித்த பிறகு முதல் 9 ஆண்டுகளில் வி.கே. சம்பத் தமிழ் தேசிய கட்சின்னு ஒரு ஆரம்பிக்கிறார், ஒரு சின்ன பிரச்சனை ஆரம்பிக்கிறார். அதுக்கு பிறகு சிவாஜி கணேசன்லேருந்து ஆகப்பெரும் ஆளுமைகள் தொடர்ந்து வெளியே வந்துட்டு தான் இருந்தாங்க.
புரியுதுங்களா? 36 லட்சம் கிளைகளை கொண்ட சிவாஜி கணேசன் அவர்கள்லாம் வெளியே வராங்க. ஒவ்வொரு கட்சியினுடைய கிளை தலைவர்கள், பிராந்திய தலைவர்கள் அந்த கட்சியின் மீது அதிருப்தி ஏற்படும்போது வெளியே வருவாங்க. அவர்களால் ஒன்றை அண்டி பிழைக்க முடியும் ஒழிய அந்த கட்சியை அழிப்பதற்கான சூழலை உருவாக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, தலைமை அருமையான சித்தாந்தத்தை வைத்திருக்கும்போது அது கலைக்கப்படாது, கலையவும் கலையாது. சிந்தனை செறிவாக இருக்கும்போது அந்த ஒரு சூழலுக்கு நம்ம போக வேண்டியதில்லை. ஓகே. இப்போ வந்து முதலமைச்சர் இருக்கார் இல்லையா, ஓரணியில் திரளுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த வந்து பண்ணிட்டுருக்காரு. இது வரைக்கும் திமுகவில் அவங்கள பிடிச்சி, அதாவது திமுகவை பிடிச்சி 1,25,00,000 பேர் வந்து உறுப்பினராக சேர்ந்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? இல்லை, இது வெட்கப்படணும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, உறுப்பினர் சேர்க்கை அப்படி என்பது தெருவில் போகிற வரவெல்லாம் கொண்டாந்து கட்டாயப்படுத்தி உறுப்பினர் சேர்க்கை என்பதில் வந்து ஒரு அபத்தமான நிகழ்ச்சி. புரியுதுங்களா? நீங்கள் 1 கோடி 1.5 கோடி தொண்டர்களை வச்சுருக்கீங்க, அப்புறம் மேலும் 1 கோடி அந்த உறுப்பினரை சேர்க்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தலைவர் திரு சீமான் சொல்வது போல் எதுக்காக வாக்குகளுக்கு நீங்கள் பணம் கொடுக்குறீங்கன்ற கேள்விக்கு அவங்கள்ட்ட பதில் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இவர்களை உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை சேர்ப்பது போல ஒரு மாயை உருவாக்குகிறார் போல இவர்களை தனித்து நிற்க சொன்னால் 5% வாக்குகளை கூட பெறமாட்டார்கள். எப்படி சொல்கிறீங்க? 5% நிச்சயமாக நிற்க சொல்லுங்க, வேணாம். இப்போ உதாரணத்திற்கு இப்போ பல ஊடகங்கள்ல விசிகாவுக்கு 1% வாக்கு வாங்கி 2 கம்யூனிஸ்டுக்கு சிபிஎம் சிபிஐ இவங்க 2 பேர்த்துக்குமே குறைந்தபட்சம் 1% வாக்குகள், காங்கிரஸ் ஒரு 2% வாக்குகள், இப்படி தான் ஒருங்கிணைந்து ஒரு 7-8% வாக்குகள் ஒரு 4-5 கட்சிகள் ஒருங்கிணைந்து வச்சிருக்காங்க. ஆனால் தமிழ் தேசிய கட்சி தனி பெரும்பான்மையோடு நாம் தமிழ் கட்சி 8.22% வாக்குகள் வைத்திருக்கிறது. நாங்கள் உறுதியாக சொல்வோம், எங்களுடைய வாக்கு சதவீதம் இதுதான் இன்றைய சூழ்நிலையில். அவரால் சொல்ல முடியுமா? அதனால் ஒரு தேர்தலில் திமுக தனித்து நிற்க சொல்லுங்கள், ஒருத்தவனும் டெபாசிட் வாங்க முடியாது, எழுதி வச்சுக்கோங்க. வாய்ப்பில் தனிச்சிக்க மாட்டான். இப்போ நாம் தமிழர் கட்சி வந்து பிஜேபியோட பி டீம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன? இல்லை, ஏ டீம் பி டீம்னா இதுக்கு டெஃபினேஷன் தேவை, ஒன்றுமே கிடையாது. அப்போ ஆளுமையில் வந்து பெரியார் ராஜாஜியும் நேர் எதிர் சித்தாந்தத்தில் இருந்திருப்பாங்க. கலைஞரும் பெரியாரும் ஒரு சில மாதிரி முரண்பாட்டில் இருப்பாங்க. பெரியாரும் அண்ணாவும் ஒரு சில முரண்பாட்டில் இருந்திருப்பாங்க. காமராஜரும் பெரியாரும் ஒரு முரண்பாட்டில் இருந்திருப்பாங்க. ஆனால் பொது நிகழ்வு நல்லது கெட்டதுகளில் ஒன்றாக இணைந்து ஒரு நற்சூழலை உருவாக்குவாங்க. அப்படி ஒரு சில நற்சூழலுக்காக ஒரு சில சந்திப்புகளை சீமான் நிகழ்த்தும் போது அது வந்து வேறு விதமாக பிரபலப்படுத்தப்படுகிறது. எக்காரணத்தை கொண்டும் அடிக்கடி சொல்றார், மனித இன துரோகத்தை செய்து கொண்டு இருக்கிறது பிஜேபி என்று திரு சீமான் அவர்கள் சொல்வார். அதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. ஆக கொள்கை ரீதியாக சித்தாந்த ரீதியாக பிஜேபி இன்றைக்கும் திரு சீமான் அவர்களை எதிர்த்து கொண்டு தான் இருக்கிறார் ஒழிய பி டீம் ஏ டீம் என்ற பேச்சு கிடையாது. அது ஏன் சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, ஏதேனும் ஒரு விமர்சனத்தை வைக்க வேண்டும், காரணம் கிடைக்கல. அந்த காரணத்தை இதை வைத்து கொண்டு ஏதோ ஒன்று செஞ்சுட்ருக்காங்க. அவர்களால் எங்களிடத்தில் சித்தாந்த ரீதியாகவோ தேர்தல் களத்தில் வெற்றி பெற முடியாததற்கான ஒரு தோல்வி பயத்தை வெளிப்படுத்துகிற சூழல் தான் அதை நாங்கள் பார்க்குறோம். சீமான் அவர்கள் வந்து சமீபத்தில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த ரிதன்யா வழக்கில் வந்து மாதர் சங்கம் வந்து கேட்காம என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி வந்து கஞ்சா அடிச்சுட்டு படுத்துட்டு இருந்தாங்களா, எல்லாம் போதையில் இருந்தாங்களா, ஏன் வந்து கேட்கல அப்படின்னு பொது வெளியில் வந்து கொஞ்சம் நாகரிகம் இல்லாமல் வந்து மாதர் சங்கத்தை சொல்லியிருக்காரு. ஸோ இப்படி பேசுனது வந்து நீங்கள் கரெக்டுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நம்ம அப்படி சொல்கிறது அப்படி கொண்டு போயிடல. அதாவது இப்போ கோபத்தின் வெளிப்பாடு அதை அவமரியாதை இல்லை அநாகரிகம் என்பது அப்படி நீங்கள் கருதுனீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர்கள் சமீபத்தில் நடக்கின்ற சிறுமியின் மீது பாலியல் பலாத்காரங்கள் மற்றும் பெண்கள் மீது நடக்கிற பாலியல் பலாத்காரங்கள், இந்த ரிதன்யா மீது நடக்கின்ற அந்த வரதட்சணை கொடுமைகள், இதெல்லாம் என்ன மென்மையாகவோ அல்லது புகழ்படக்கூடிய ஒரு செயலாக இவர்கள் நினைக்கிறார்களா? இல்லைன்னா அது கேட்கறதுக்கு வந்து ஒரு விதம் இருக்கு இல்லையா? இதை ஏன் நீங்கள் கண்டுக்கல அப்படின்றதுக்கும், நீங்கள் வந்து தண்ணி அடிச்சுட்டு படுத்துட்டு இருந்தீங்களா, கஞ்சா அடிச்சுட்டு படுத்துட்டு இருந்தீங்களா அப்படின்னு கேட்கறதுக்கும் ஒரு விதம் இருக்கு. 2018-19 அம்மையார் கனிமொழி அவர்கள் தமிழ்நாட்டில் வந்து இளம் விதவிகள் அதிகமாக இருக்கிறார்கள். எடப்பாடி ஊத்தி கொடுத்து இந்த இளைஞர்களை கெடுத்து குட்டிச்சாராக்கி வச்சுருக்காங்க. நிறைய குடுத்தனக்காரன் இறந்து போயிட்டான். அதனால் இளம் விதவைகள் அதிகமாக இருக்கிறார்கள் என்று பிரச்சாரம் செய்கிறார். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அந்த மதுபான கடைகளை மதுவிலக்கு அமல்படுத்தணும்னு சொல்லி பல இடங்களில் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கனிமொழி அவர்கள் சொல்லியிருக்கிறார். அப்போது நான் என்ன சொல்ல வரேன்னா, இளம் விதவைகளை வந்து உருவாக்குகிற அன்றைக்கு இருந்த எடப்பாடி ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்று கொள்கையோடு இவர்கள் வந்து திமுக ஆட்சியை பெற்றினார்கள். கிட்டத்தட்ட எனக்கு நன்றாக தெரியுது, சமீபத்தில் கள்ளக்குறிச்சியினுடைய கள்ளச்சாராய சாவலை கூட
இவருடைய நிலைப்பாடு என்ன இருக்குது? செத்தவனுக்கு 10 லட்சம் கொடுத்தாங்களா இல்லையா? அப்போ மானுடத்தின் மீது மரியாதை இல்லாத அல்லது அக்கறை இல்லாத சாராயத்தை ஊற்றி கொடுத்து, நல்லா புரிஞ்சுங்க, சாராயத்தை ஊற்றி கொடுத்து அவர்களோட உயிர்களை பறிக்கக்கூடிய செயல்களை செய்கின்ற இந்த அரசை கண்டித்து மாதர் சங்கம் தெருவில் வராத போது, ரிதன்யா வழக்கில் தெருவில் இருந்து போராடாத போது, இந்த விஷயங்களுக்கு மட்டும் எப்படி வராங்கன்றதுல இந்த கேள்வி வந்து தவறாகப்படலைல்ல, கேட்கலாம்ல. அதுதான் திரு சீமான் அவர்கள் அவங்க முன்னெடுத்திருக்காங்க. அதனால் இதை ஒன்றும் பெரிய அவதூறாகவோ திமுகவோட மேடை பேச்சாளர்கள் பேசுகிற போல் திரு சீமான் அவர்கள் பேசலை. இது அவதூறுன்றா அது 2 மடங்கு அவதூறு. ஆக சின்ன சின்ன விஷயங்களை வந்து பெரிதுபடுத்தல ஒன்றும் நடக்க போகிறதில்ல, அரசியல் மாற்றம் எதுவும் நடக்க போகிறதில்ல. இப்போது அண்ணாமலை இருக்கார் இல்லையா, ஸோ அவர் வந்து நிறைய இப்போ கட்சி சார்ந்த நிகழ்ச்சிகள்லாம் பங்கேற்காமல் பொது நிகழ்ச்சியில் மட்டுமே வந்து பங்கேற்கிறாரு. இதை பற்றி நீங்கள் இல்லை, அது அவங்க கட்சி, அவங்க ஒரு வேலைப்பாடு கொடுத்துருப்பாங்க. இதுக்கு முன்னாடி அவர் வந்து ஸ்டேட் பிரசிடெண்ட்டாக இருந்தார், அவர் வேலையை தெளிவாக செஞ்சார். இப்போ அவங்க என்ன அஜெண்டா கொடுத்துருக்காங்களோ அதை திரு அண்ணாமலை அவர்கள் செய்தார். இதில் நாம் தமிழ் கட்சி எதுவும் கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை.